ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்லியிருக்க இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறேன். யாருக்கும் எந்த துன்பமும் துரோகமும் செய்யாம உண்மையான நேர்மையான ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கான நல்லதை நான் தானே நடத்தி கொடுக்கணும். ஏன்னா பொய் பேசுறவனும் போலியா நடிக்கிறவனும் தன்னுடைய அந்த போலியான திறமையின் மூலமாக வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட முடியும். ஆனா உண்மையா நேர்மையா ஒழுக்கமா வாழக்கூடிய உனக்கு பல பிரச்சனைகள் வரும் அல்லவா? அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியதும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியதும் என்னுடைய கடமை தானே. அதனாலதான் உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காகவும் நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் எதிர்காலத்தை அழகாக்கி உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வேதனைகளுக்கு முடிவு கட்ட வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல எப்பவுமே மகிழ்ச்சியாக உன்னால இருக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம்தான். அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்த உடனே 10 கெட்ட விஷயங்களும் பிரச்சனைகளும் வருவது போல உன் வாழ்க்கையில இப்போது நீ போராடிக்கொண்டே இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் உனக்கு துணையாக கடைசி வரைக்கும் இருக்க போறது இந்த சாயப்பா நான் தானே. அதனால இப்போதே உன்னுடைய நிலைமையை நினைச்சு நீ துவண்டு போக வேணாம். தைரியமா நம்பிக்கை இழக்காம கலங்காம இரு. கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். முயற்சியும் பயிற்சியும் செய்யக்கூடிய உனக்கு எந்த விதத்திலும் தோல்வி அடைய விடமாட்டேன். உன் இலக்கை நீ அடைவதற்கும் உன் விருப்பம் நடப்பதற்கும் உனக்கான நல்லது கிடைச்சு நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பாவே உனக்கு உதவியாக இருக்க போறேன் என் செல்லமே. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டு ஆமா நான் தான் செஞ்சுட்டேன் தெரியாம செஞ்சுட்டேன்னு உன்கிட்ட வந்து பணிவோட மன்னிப்பு கேட்டா உடனே அவங்கள நீ நம்பக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு பணிவோட மன்னிப்பு கேட்கிறவன் கண்டிப்பா நாடகமாகத்தான் அதை நடத்துவானே தவிர மனசார மன்னிப்பு கேட்கவும் மாட்டான், மறுபடியும் திருந்த மாட்டான் என்பதுதான் உண்மை. அதனால இப்படி பொய்யாக பேசுபவர்களும் போலியாக நடிப்பவர்களும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிரியை கூட யாருன்னு கண்டுபிடிச்சு நீ அவனை அழிச்சிட முடியும். ஆனா உன் கூடவே இருந்து உனக்கு ஏமாற்றுகிற உனக்கு துரோகம் செய்கிற மனிதர்களை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது என் செல்லவே. நீதான் உன்னை சுத்தி இருக்க மனிதர்களிடம் ரொம்ப கவனமாகவும் கண்காணிப்போடும் இருக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம். சக்கரம் நிற்குமா? அது உருண்டுகிட்டே இருந்தாதானே அது வாழ்க்கை. அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் சுழற்சியாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நீதான் அதற்கான விஷயங்களை புரிந்து ஏத்துக்கணும். எப்போதாவது உன் மனசு கவலைப்படும் போது கலங்கும் போது சிதைவடையும் போது எல்லாவற்றையும் நான் சரி செஞ்சிருவேன்னு நம்பு. உன் மனதை அழகாக செதுக்கி உன் வலியையும் வேதனையையும் மாற்றி உன்னை புன்னகை புரிய நான் செய்வேன் என் செல்லமே. இப்பவும் அப்படிதான் உனக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீ எதிர்பார்த்து கேட்டதை உன் வீட்டில் உனக்காக நல்லபடியா நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உனக்கு கேட்க தேடி வந்திருக்கேன். நீ செஞ்ச பாவம் எப்படி உனக்கு தண்டனையை கொடுத்ததோ அதே போல இதற்கு முன்ஜென்மங்களில் நீ செய்த புண்ணியங்கள் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தயாராக வந்திருக்கு. என்னை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லாத என் அன்பு பிள்ளையான உன்னை யாரும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ எப்போதும் பணிவாக இருக்க கத்துக்கோ. உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். எதை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை உன்னால மாத்திக்க முடியலையோ அதை ஏத்துக்க முடிவு செஞ்சிரு. இதுதானே வாழ்க்கையின் ரகசியம். வெற்றியை பார்க்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோட இருக்கும் உனக்கு இந்த தன்னம்பிக்கையே கண்டிப்பா உனக்கான வெற்றியை கொடுக்கும். உனக்கு எதிராக மூடிய கதவுகளை எல்லாம் திறப்பதற்கு இந்த சாயப்பாவே உனக்கான வாய்ப்புகளை கொடுக்குறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் உள்ளத்தின் நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன்னுடைய நல்ல எண்ணங்களே உனக்கான விதையாக இருந்து வேலை செய்ய போது எப்போதும்
நல்ல எண்ணங்களையே விதையாக மனசில் போட்டு வச்சினா, நல்லதையே நீ சிந்திச்சினா, கண்டிப்பாக அது நிழலாக இருந்து உன்னை நல்லபடியாக காப்பாற்றும். உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து துரத்தி வரும் எல்லா துயரங்களையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன். உன்னுள் இருக்கிற சக்தியை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த உலகமே உன்னை மதிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன் சூழ்நிலைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு கொடுத்த சக்தியை நம்பு. என்னை நம்பும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ சரியா இருக்கணும், பொருத்தமா இருக்கணும்னு தேடி தேடி எடுப்பவைகள் தான் சில சமயங்களில் பொருந்தாமல் போயிடுது. அது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, கடையில் ஆசையாக பார்த்து வாங்குற அணிகலன்களாக, துணிகளாக, நீ விரும்பும் காலணிகளாக இருந்தாலும் சரி, எது உனக்கு நல்லா இருக்கும் நினச்சி நீ தேடி தேடி வாங்குறியோ அதுதான் கடைசியில் உனக்கே பிடிக்காம போகிறது அல்லவா? அதனால் எதையுமே எப்பவுமே ரொம்ப பெருசாக அலைஞ்சு தெரிஞ்சு தேடாதே. உனக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ, உனக்கு எது அமையணும்னு இருக்கோ அதை நான் தான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். இந்த சாயப்பா தான் உனக்கு எல்லாம்னு நீ என்னையே சரணடைந்து விட்டாலே அதற்குரிய பலனை உன்னால் பெற முடியும். நீ பிறந்ததுக்கான பலனை பொக்கிஷமாக பெறப்போற. இந்த உலகத்தில் அனைத்தையும் சாதிக்கும் திறமையை கொடுத்த இந்த சாயப்பா அனைத்து விஷயங்களிலும் உன்னை வெற்றி பெறவும் செய்வேன் என் செல்லமே. தெருவில் கிடக்கிற காகிதமாக நீ யாரையும் அலட்சியமாக நினைக்காதே. ஏன்னா நீ யாரை அலட்சியமாக நினைச்சியோ அவங்களே நாளைக்கு அற்புதமாக வானில் பறக்கும் பட்டமாக கூட மாறலாம். எந்த சமயத்தில் எந்த சூழ்நிலையில் யாருடைய வாழ்க்கையை நான் எப்படி மாற்றுவேன், எப்படி உயர்த்துவேன்றது உனக்கு தெரியாத காரியம். அதனால எந்த மனிதர்களையும் எப்போதும் தாழ்வாக நினைக்காதே என் செல்லமே. நீ முளைக்க தயாராக இருந்தா இந்த சாயப்பா உனக்கு உதவ தயாராக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை காட்ட வேண்டியது, உனக்கான உதவிகளை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உண்மையான உறவு எப்போதுமே தொலைவாக தோண விட்டு விலகி போக மாட்டாங்க. அப்படி யாராவது உன்கிட்ட சண்டை போட்டு விலகி போகிறாங்க, உன்கிட்ட பேசாமலே இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக உண்மையான உறவாக இருக்காது என் செல்லமே. நம்பிக்கையும் அன்பும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டியும் உறவுகளுக்குள் மறுபடியும் விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுத்து போய் ஒத்துமையாக இருக்கும்போது தானே அது நிஜமான உறவாக மாறுது. அதை விட்டுட்டு நான் அவங்க கூட பேசவே மாட்டேன், நான் சண்டை போட்டுட்டேன், அவ்வளோதான், இவ்வளோ பிரிஞ்சிருவோம், நிரந்தரமாக பிரிவிருது எப்படி உண்மையான உறவாக, உண்மையான பாசமாக, அன்பாக இருக்க முடியும்? எப்போதும் நேரத்துக்காக மட்டுமே உறவுகளை தேடி போகாம, தேவைக்காக மட்டுமே உறவுகளை பார்க்க வராம, நேரத்தை கடந்து அவங்களை பார்க்க முடிகிற போதெல்லாம் பார்த்து அன்பையும் பாசத்தையும் வளர்க்க கற்றுக்கும். நம்பிக்கையும் நல்ல புரிதலும் இருந்தாலே உறவுகளுக்குள் எப்போதும் ஒற்றுமை நிலைச்சிருக்கும். உன்னுடன் பேசும் மனிதர்களையும் பழகும் மனிதர்களையும் நீ சரியான முறையில் உன்னோடு வச்சுக்கும் போது அது நல்ல விதமாக வளரும் என் செல்லமே. ஒருத்தரை உனக்கு பிடிக்கும்னா அவங்க செய்கிற குறைகளையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உனக்குள்ள இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே 100% சரியானவர்களாக இருப்பது கிடையாது.